வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் பெய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை வரை சராசரியாக 15 சென்டிமீட்டர் மழையும், அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. இதன் காரணமாக மயிலாடுதுறை அருகே கோட்டூர், அருண்மொழி தேவன், உக்கடை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள முத்தப்பன் வாய்க்கால், கோட்டூர் வாய்க்கால் நிரம்பி வழிகின்றன. வாய்க்கால்களை முறையாக தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரைகள் மண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்ல வழியின்றி விவசாய நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் மழை வெள்ள நீர் சூழ்ந்து சாலையை கடந்து விளைநிலங்கள் வழியே வெளியேறி வருகிறது. கோட்டூர் பகுதியில் வளர்ந்து முற்றி கதிர்விடும் நிலையில் உள்ள சம்பா பயிர்கள் இடுப்பளவு நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து மழை நீடித்தால் பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 30,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதாகவும், தொடர்ந்து மழை பெய்வதால் பயிர்கள் அழுகி பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். காலை வரை 10,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளதாகவும், இன்றைய நிலவரம் இனிமேல்தான் தெரியவரும் என்றும், 1,800 ஏக்கர் பயிர்கள் 33% பாதிக்கப்பட்ட பயிர்களாக கணக்கிடப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.